இன்னைக்கு கூட மாநாட்டுல நான் எழுதி தர, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவனாவது ஒருத்தர் தமிழ் கடவுள் முருகனுடைய பெருமையை பத்தி பேச போறானா? இல்ல. இன்னைக்கு மேடை ஏறி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க, திமுக அரசு எப்படி மைனாரிட்டிகளுக்கு ஆதரவாக செயல்படுது, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்து கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க, இந்துக்களே ஆபத்து, இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு தான் பேச போறாங்க. இதற்கு இந்த வெக்கம் கெட்ட கூட்டணி கட்சின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு. தயவு செஞ்சு உங்க கட்சியில இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது மூணுத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா அந்த பேரை வைக்கிறதுக்கான அருகதையை நீங்க இழந்துட்டீங்க. நேத்து எடப்பாடி பழனிசாமி இந்த முருகன் மாநாட்டுக்கு ஆதரவா ஒரு பதிவை போடுறாரு, இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இவ்வளவு வருஷமா வீடு வீடா கொண்டு போய் பெரியாருடைய கருத்துக்களை சேர்த்து பகுத்தறிவு கருத்துக்களை மக்கள் மனசுல விதைச்சு இத ஒரு சமூக நீதி மண்ணா மாத்தி வச்சிருக்கோம். இங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் எல்லாரும் ஒற்றுமையா சகோதரத்தோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மதவெறி பிடிச்ச முட்டாள் கூட்டம் இங்க வந்து நமக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுதுன்னா அதற்கு ஒத்து ஊதக்கூடிய இந்த சிங்கிகளை, இந்த அடிமைகளை என்னன்னு சொல்றது? குறைஞ்சபட்ச மனசாட்சியோ சுயமரியாதையோ இருந்ததுன்னா இந்த முருகன் மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சுக்க மாட்டாரு. இன்னைக்கு பழையபடி சங்கிகளோட அஜெண்டாக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இந்த வெக்க கெட்ட அடிமை கூட்டம். இவங்களெல்லாம் நீங்க அடையாளம் கண்டுக்கணும். இன்னைக்கு தொடர்ந்து மதுரையை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை மக்களே உஷாராயிருங்க. உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சமூக நீதி மண்ணாக அறியப்பட்ட மண் மதுரை மண். சமூக நீதிக்கும் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மண் மதுரை மண். அந்த மண்ணுடைய பெருமை அது. அந்த மண்ணுடைய ஜீன்ஸ்லயே அது இருக்கு. மக்களுடைய ரத்தத்துல ஊறி போயிருக்கு சகோதரத்துவமும் சமத்துவமும். மதுரை மக்களே உஷாரா இருங்க. இதை வச்சு அரசியல்ல கால் பதிக்கலாம், இங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட ஒரு கூட்டம் இன்னைக்கு உங்களை நோக்கி வருது.